பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஜீரக சம்பா ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ 100 ml எண்ணெய் ஊற்றிட்டேன். 50 நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் 150 பொரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். 2 ஸ்பூன் பூண்டு, இஞ்சி 2 ஸ்பூன், மீடியம் சைஸு காஷ்மீர் மிளகா, அது எடுத்து வெண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். அது பேஸ்ட்டு கணக்கு அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். காஷ்மீர் மிளகா இல்லைன்னா கூட சாதா மிளகா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது 150 தக்காளி, 3 பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் 5 போட்டுக்குங்க. பெருசாக இருக்குது, இது பெருசாக, அதனால 3 பச்சை மிளகா, பட்டை புதினா கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, தயிர் ஒரு 1/2 கப்பு, 1.5 கிலோ கறி வாங்கி வச்சுக்கிறோம். 200 ml தண்ணி ஊற்றி நல்ல கறி வேகிற வரைக்கும் மூடி விட்டுடுங்க. வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துச்சு. 1க்கு 1.5 தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்ல. இப்போ அரிசியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹெயில வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். அதிகமாகிடுச்சு எல்லாம். மாஷா அல்லாஹ், கரெக்டான போக்கும். சூப்பர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் உதவியால் இதுக்கு மேலே இந்த சாப்பாடு வச்சுடுங்க. இப்போ தம் ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு ஸ்லோவில் வச்சுடுங்க. அப்படி தண்ணியை வச்சுட்டா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தவா மட்டும் கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்ல பக்குவத்தில் வந்துடுச்சு ஆம்பூர் பிரியாணி. நம்ம ஆம்பூருக்கு போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஆம்பூர் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அது பாருங்க, மணி ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்லபடியாக ஆக்கி எடுத்தாச்சு. பிரியாணி ரெடி. சுவையாக சாப்பிட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.